மீனா எஸ்ஏ படிச்சிட்டியா என்ன? இப்போ வருவா, வந்த உடனே நோட்டோட பென் எடும்பா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், பேசாமல் நம்ம 2 பேரும் இன்னைக்கு கட் அடிச்சிடலாமா? மீனா நீ தலைவலி வர்ற மாதிரி நடிச்சுட்டு படுத்துரு, நான் ஒன்றா கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன். அதனால நம்மளுக்கு இன்றைக்கி எக்ஸாம் கட் ஆயிரும். அவள் சரியான வில்லி, போன கிளாஸில் தலைவலின்னு படுத்ததுக்கே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, என்ன பண்ணேன்னு தெரியலையே. வார அரைச்சசி அமைதியாரு. எஸ்ஏ படிச்சிட்டிங்களா எல்லாரும்? நோட்டும் பெண்ணை எடுத்து மேலே வைங்க. நோட்டு பெண்ணை தவிர டேபிளில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. மீனா என்னடி பண்ணுறது இப்போ? நீ புக் எடுத்து டெஸ்க்குக்கு கீழே வச்சு பார்த்து எழுதிக்கிட்டே இரு, நான் அவள் வாராளான்னு பார்த்துட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நீ எனக்கு காணி, நான் எழுதுறேன். நீ புக்கை வச்சு எழுது, நான் வேணா மிஸ் வராங்களான்னு பார்த்துட்ருக்கேன். இல்லை மீனா, என்ன பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவா, என் மூஞ்சை பார்த்தாலே பாரு தெரிஞ்சு போயிடும். நீனா அழகாக எழுதிடுவேன் மீனா, நீ எழுது மீனா. சரி ரொம்ப கவனமாக பாரு, வாராளான்னு பார்த்துக்கிட்டே இரு, நான் எழுதிட்டுருக்கேன். ஏய் ஜூலி, டெஸ்க்கு கடியில் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? எலும்பு. டீச்சர் நான் எதுவும் பண்ணலை டீச்சர், மீனா தான் டீச்சர் கீழே பார்த்தாதான் என்னன்னு நானும் பார்த்தேன். மீனா நீ ஏன் எலும்பு? டீச்சர் நானும் எதுவும் பண்ணலை டீச்சர், அவள் தான் டீச்சர் என்னைய பார்த்து எழுத சொன்னா. போங்க போய் 2 பேரும் சாரை பார்த்துட்டு வாங்க. டீச்சர் நான் எந்த தப்புமே பண்ணலை டீச்சர், மீனா தான் டீச்சர் பார்த்து எழுதுனா. இல்லை டீச்சர், அவள் தான் டீச்சர் பார்த்து எழுத சொன்னா, சாருக்கிட்டலாம் அனுப்பாதீங்க டீச்சர், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் டீச்சர். இந்த கன்னத்தில் போட்டு பூசின நேரத்துக்கு உனக்கு ஒரு எஸ்ஏ படிச்சிருக்க முடியாதா? டீச்சர் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்க டீச்சர், இனிமேல் நாங்கள் எந்த தப்பு பண்ண மாட்டோம் டீச்சர். நாளைக்கு வரும்போது இந்த எஸ்ஏயை 50 டைம் எழுதிக்கிட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்காமல் நீங்கள் 2 பேரும் உள்ளே வரக்கூடாது. டீச்சர் வீட்டிலலாம் சொல்லாதீங்க டீச்சர், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை டீச்சர். நான் இனி தப்பே பண்ண மாட்டேன் டீச்சர், 50 டைம் இம்போசிஷன் எழுதிட்டு வரேன் டீச்சர், சைன் வேண்டாம் டீச்சர். சைன் வாங்காமல் உள்ளே வரக்கூடாது, என் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனாலே நீங்கள் வெளியே நின்றணும். எப்பா ஒரு வழியாக ராட்சசி போயிட்டா. ஏண்டி என்ன மாட்டி விட்ட நீ? அப்புறம் நான் மட்டுமா இம்போசிஷன் எழுத முடியும்? 2 பேரும் தானே தப்பு பண்ணணும். இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் பாரு.